வணக்கம். நீ தஞ்சாவூர் தொடர்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் வெல்லும் மகளிர் மாநாடு வந்து நடத்தியிருப்பாங்க. நான் மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாநாட்டுக்கு நீங்கள் அரசு பேருந்தை பயன்படுத்திங்க, அது ஓகே தான். நீங்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால தஞ்சாவூரில் இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு 5000 பேர் வந்து பஸ் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள் பஸ்ஸு கிடைக்காம தவிச்சிருக்காங்க. அதே மாதிரி திருச்சிலையும் வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் ஒரு 3000க்கும் மேற்பட்டோர் இந்த மாதிரி டெல்டா மாவட்டத்தில் ஃபுல்லாக எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே தப்பு. அரசு பேருந்தை வந்து விழாக்களுக்கும் சில கட்சிகள் பயன்படுத்துறதுக்கும் வந்து ஒரு சட்டம் இருக்கு. அதை கூடிய சீக்கிரம் அகற்றணும். ஏன் நான் சொல்றேன், நீ தஞ்சாவூர்ல ஒரு கர்ப்பிணி பெண் பஸ் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் மறுபடியும் அதான் நான் சொல்றேன், இனி வரும் காலத்துல அரசு பேருந்துகள் வந்து கட்சிகளுக்கு இயங்கவோ அல்லது ஒரு விழாக்களுக்கு இயங்கவோ அது கொண்டு வரக்கூடாது. இந்த பெண்கள் திமுக மாநாட்டில் வந்து அளவுக்கு அதிகமாக அரசு பேருந்து பஸ்களை பயன்படுத்துறதுனால நீங்கள் நிறையா பேருக்கு வந்து பஸ்ஸுகள் எதுவுமே கிடைக்கல. நம்மளோட வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ மெசேஜஸ் மக்கள் சொல்ல போனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இனி வருங்காலத்தில் இந்த அரசு பேருந்துகளை வந்து கட்சிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் தடை கொண்டு வரணும். கூடிய சீக்கிரம் அதை மாற்றணும். நன்றி.